ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ பார்க்க போகிறீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வர்க்கலா பீச். இந்த டூர் வந்து நாங்கள் சடனாக போனது தான், பிளான் பண்ணி போகலை. நாம் எப்போவுமே டூர் வந்து பிளான் பண்ணி போனோம்னா அது நடக்கவே நடக்காது. அதனால் லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணது தான் இந்த கேரளா டூர். ட்ரெயின் வந்து நாங்கள் நைட்டு புக் பண்ணியிருந்தோம். அதனால் காலையில் 7:30 8 o'clockலாம் நாங்கள் கேரளா வந்து ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ரூம் புக் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு வந்துட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீச்சை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு நாம் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பீச்சை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பீச் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பீச்சுங்க. அதே மாதிரி தண்ணியுமே ரொம்பவே கிளியராக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு நல்லா க்ளீனாகவும் இருக்குது இந்த பீச்சு. அதுக்கப்புறமா இந்த பீச்சோட ஓப்பனிங் டைம், அதுக்கப்புறமா க்ளோசிங் டைம்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் டைம் வந்து 7 o'clock, க்ளோசிங் டைம் வந்து ஈவினிங் 6 o'clock வந்து போட்டிருக்காங்க. பீச்சோட வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வர்க்கலா பீச்சு பக்கத்துலேயே நம்மளுக்கு ரூம் வந்து இருக்குது. பீச் ஹவுஸில் நாம் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 days வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பேராஷூட்லாம் கூட இருந்தது. நிறைய பேர் வந்து பேராஷூட்லலாம் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரொம்பவே தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, கிளியராக. அதுதான் வந்து இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. வேறு பீச்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு அந்தளவாக நல்லாவே இருக்காது, உப்பு வந்து நிறையா இருக்கும். ஆனால் இந்த பீச்சில் வந்து உப்பு வந்து அவ்வளோவா தெரியவே இல்லை, சூப்பராக இருந்தது. குளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதே மாதிரி உள்ளே வந்து போயிட்டோன்னா வெளியில் வர மனசே வராது, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தண்ணியும் வந்து ரொம்பவே கூலிங்காக இருந்தது. ஆனால் மணலில் நடக்கும்போது தான் அந்த பீச்சோட மணல் ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. செருப்பு போடாமல் நடந்தே போக முடியாது, அந்தளவுக்கு கால் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் வந்து செப்பல் போடாமல் நடக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டோம். பால் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் விளாடுறதுக்கு. அதை வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம். அப்படியே அலை வந்து நம்மளை அடிச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த பீச்சில் வந்து அலை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வரும், பெரிய அலைகளாகவும் வரும். ஆனால் பார்த்து கவனமாக குளிக்கணும், ரொம்ப உள்ளவும் போயிடக்கூடாது. எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு தண்ணியில் வந்து விளாடுறது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நம்ம நார்மலாக வீட்டிலையே நிறைய நேரம் குளிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாம் ஒரு தடவை டூர் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோன்னா அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீச்சில் கொஞ்சம் நேரம் விளாட விடும்போது அவங்க ரொம்பவே அவங்கள மறந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி விளாடுறாங்கன்னு. நம்மளுக்கு அடிக்கடி போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி டூர் பிளான் பண்ணி போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மதியம் 1 o'clock ஆயிடுச்சு. பாருங்கள், வெயில் வந்து இருந்துச்சு, ஆனாலும் தண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிட கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து கேரளா ரைஸ் தான் கிடைக்கும்.
வாழைக்காய் வறுவல், மோர் குழம்பு இந்த மாதிரி இருந்தது. ரைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. அதனால் நாங்கள் வந்து ரைஸ் வாங்கலை. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி பரோட்டா, அதுக்கப்புறமா சிக்கன் கறி வாங்கியிருந்தாங்க. அது கூடவே ஐல மீன் வந்து இங்கே ஐல மீன் தான் ஹோட்டல்லலாம் கிடைக்குதுங்க. ஒரு மீன் வந்து 100 ருபீஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, நம்ம எப்போவுமே வழக்கமாக ஆர்டர் பண்ணுற பிரியாணி தான். ஆனால் இங்கே வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி. இது வந்து ஒயிட் கலரில் இருந்தது. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றோம். ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது, ஆவரேஜ்னு சொல்லலாம். அது கூட ஆனியன் ரைத்தா, டொமேட்டோ கிச்சப்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு வந்து என்ன வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ரைஸ் வாங்கியிருந்தாங்க. மோர் குழம்பு, வாழைக்காய் வறுவல் அந்த ஸ்டைலு. ஆனால் ரைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு, ஆவரேஜாக இருந்தது. அது கூடவே மீன். அதுக்கப்புறமா லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமில் போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 6 o'clock வந்து திரும்பவும் இந்த மாதிரி பீச்சுக்கு மேலே வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும். அங்கே தான் இந்த மாதிரி சுற்றி பார்க்குற பிளேஸ்லாம் இருக்குது. ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். ஆனால் நடந்து வர்றதுக்கு அப்படியே இருட்டாயிருச்சு. பாருங்கள், லைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் வந்து எல்லா கடையுமே கவர் பண்ணி எடுத்துட்டோம் வீடியோவாக. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைய. உங்களுக்கு இந்த பீச்சை வந்து சுற்றி பார்க்கலைன்னா நீங்கள் இந்த வீடியோவிலவே பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்தாச்சு. பாருங்கள், மீன் வந்து இங்கே ஒரு ஐஸில் வந்து வச்சுருந்தாங்க. நாம் எந்த மீன் வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த மீனை வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி தருவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனை வந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பொரிச்சு கொடுத்துருவாங்க அப்பயே. நாங்கள் வந்து பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தோங்க. எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்க்கணுன்றதுக்காக ஒவ்வொரு கடையாக நாங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். இது எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான், சாப்பிட்றதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லா வகையான ஃபுட்டுமே இங்கே வந்து கிடைக்கும். சீ ஃபுட்டு, ஃப்ரானு, அதுக்கப்புறமா பெரிய பெரிய இறால்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயுமே லைட்டிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அந்த நைட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸும் வந்து அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் கடைகள்லாம் இருந்தது. இங்கே பீச்சில் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வரலைன்னா கூட இங்கே பீச் ட்ரெஸ்லாம் நிறையவே விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம தண்ணியில் போய் குளிக்கிறதுக்கு உண்டான ட்ரெஸ்லாம் கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A to Z இங்கே வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸும் வந்து 250, அதுக்கப்புறமா 500 எல்லா ரேஞ்சிலுமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ்ஸும் கூட இங்கே இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறமா ஃபேன்சி ஐட்டம்ஸ் கூட இருந்தது. அதுக்கப்புறமா டேட்டு கூட போட்டுக்கலாம். மேலே நம்ம ஏறி தான் போகணும். இது வந்து ஹில்ஸ் மாதிரி இருக்கிற ஏரியா. பாருங்கள், எல்லா கடைகள் முன்னாடியுமே லைட்டிங் வந்து ரொம்பவே பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த நைட்டில் பார்க்கும்போது தான் இந்த வர்க்கலா பீச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுறதுக்கும் கூட. நாங்கள் வந்து எல்லா கடையுமே சுற்றி பார்த்தாச்சு. ஒவ்வொரு கடையிலும் என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தாங்க. இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லாம் மீனை வந்து பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நடந்து போயிட்டே இருந்தோம். ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே கிடைக்காது எதுவுமே இல்லைங்க, எல்லாமே கிடைக்குது. நம்ம திடீர்னு கிளம்பி வந்தால் கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரலைன்னா கூட இங்கே ட்ரெஸ்லேருந்து, ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து, ஸ்லிப்பர்லேருந்து, ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே கிடைக்குதுங்க.
ராஜஸ்தானி ஐட்டம்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த லைட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தலையில் வைக்கிற மாதிரி அந்த லைட் வந்து வாங்கியாச்சு. பாருங்கள், வச்சோடனே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோன்னு தெரியல, 150 எவ்வளோன்னு தெரியல, அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதை நானும் அப்படியே வச்சு பார்த்தேன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் கூட லைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு நம்ம அழகாக வாங்கி மாட்டிக்கலாம். வெளியிலலாம் மாட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா சைடுமே டேட்டூஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். டேட்டூக்கு வந்து நிறையவே கடை இருந்தது. அதுக்கப்புறமா பியூட்டி பார்லர் கூட இருந்ததுங்க மேலே. நம்ம எல்லாமே வந்து மேலே வந்து பண்ணிக்கலாம். மேலேயுமே ரூமும் கூட இருந்தது. இது வந்து டேட்டூ ஸ்டூடியோ. எந்த சைடு பார்த்தாலுமே இந்த டேட்டூ தாங்க. உங்களுக்கு ரொம்பவே டேட்டூ மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நிறையவே ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது. ஒரு மீனில் வந்து ஒரு பெரிய லெமனை வந்து குத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக இந்த லைட்டிங்கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம், எந்த அளவுக்கு லைட் செட்டிங் வந்து போட்டிருக்காங்கன்னு. எல்லா கடைகள்லையுமே எக்கச்சக்கமான லைட்டிங், ரொம்பவே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல, சுற்றி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து நைட் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நல்லா கப்புள்ஸாக நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டே இருந்தோம், என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன வாங்கலாம், இங்கே வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பார்த்துட்டே போனோம். ஆனால் ரெஸ்டாரண்ட் வந்து நிறையவே இருக்குது. மேலே எல்லாமே கிடைக்கிது. சீ ஃபுட் ஐட்டம் வந்து நிறைய கிடைக்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிட்டாரு இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் இதையும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சிலைகள் நிறையவே நம்ம வீட்டுக்கு அழகான பொருட்கள்லாம் ஷோகேஸில் வைக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் தான் நிறைய இருந்தாங்க இந்த பீச்சில். நிறைய கப்புள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா டைமிங் வந்து நாங்கள் லேட்டாக தான் இங்கேருந்து போனோம். பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம், ஒரு கடையை கூட மிஸ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தாச்சு. கண்டிப்பாக வர்க்கலா பீச் வந்தீங்கன்னா நைட் வந்து சுற்றி பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா நைட்டில் தான் இங்கே என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. நைட்டில் வந்து இந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வெளியில் வரோம், அதனால் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிடணுன்ட்டு எல்லா கடையுமே பார்த்தாச்சுங்க. இந்த மாதிரி கையால் செய்கிற பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க, கைவினை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா லெதர் ஹேண்ட்பேக்கு நிறையவே இருந்தது. இந்த லெதர் ஹேண்ட்பேக்கை பார்த்தோன்னே ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியே ஆகணுன்ட்டு முடிவெடுத்து உள்ளே போயிட்டேன். ஆனால் ரேட்டு வந்து பயங்கர ரேட்டு, 2000, 3000, 4000 போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சரி 2000க்காவது ஒன்று வாங்கிடலான்ட்டு மைண்டை செட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஹேண்ட்பேக்காவது வாங்கி கொடுங்கன்ட்டு ஹேண்ட்பேக்கோட ரேட்டை வந்து கேட்குறதுக்கு போயிட்டேன் கடைக்குள்ளே. அவங்க 3000, 5000 சொன்னோன்னே அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருந்தது. அப்புறம் ஃபைனலாக ஒரு 2000க்காவது நம்ம எப்படியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனேன். ஏன்னா லெதர் ஹேண்ட்பேக் வந்து நான் வச்சுருந்தது கொஞ்சம் ஓல்டாயிருச்சு. சரி இங்கே வந்து ஒரு பேக்காவது வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து வேணாம், இங்கெல்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மைண்டை வந்து மாற்றி விட்டாங்க. நம்ம வேறு இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறமா வாங்க வாங்க சாப்பிட போகலாம், நைட்டு வந்து சாப்பாடு காலியாயிரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம சரி மைண்டை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கலை, ஒன்லி விண்டோ ஷாப்பிங் தான். உங்களுக்கும் இதே மாதிரி விண்டோ ஷாப்பிங் தான் பிடிக்குமா, இல்லை நீங்களும் ஏதாவது வாங்குவீங்களா? உங்கள் ஹஸ்பண்டும் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாரான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சாப்பிட போகலான்ட்டு கீழே வந்து இறங்கலான்ட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க கடைகள் ரிவர்ஸில் இந்த மாதிரி போயிட்டோம். பார்த்துக்கிட்டே அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். இந்த மாதிரி ட்ரம்ஸு இந்த மாதிரி நிறையவே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறையவே இருந்தது. மேலே மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், பெல்ட்டு, இந்த மாதிரி மென்ஸுக்கும் நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி மென்ஸ்க்கு வந்து கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. பெல்ட்டு, பர்ஸு இந்த மாதிரி நிறையவே நம்ம பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கு, டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது. இங்கே இல்லாத பொருளே இல்லைங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி ஓனாக கம்போஸ் பண்ணி சாங் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, மைண்டுக்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. சாங் வந்து கேட்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஃபாரினர்ஸ் கூட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபாரினர்ஸை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த வயசுலேயே அவங்க என்ஜாய் பண்ணணுன்ட்டு பீச்சுக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கீழே வந்து கிளம்பியாச்சு. நிறையவே ஃபாரினர்ஸ் தான் இங்கே இருந்தாங்க பாருங்கள். ஃபாரினர்ஸ் வந்து இந்த பீச்சில் வந்து ரொம்பவே அதிகங்க. இந்த பீச்சில் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் மட்டும்தான். இங்கே நிறைய ட்ரிப்புக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணி அவங்க மனசு விட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி டூர் வந்து வருஷம் வருஷம் போயிட்டு வரணும், இந்த மாதிரி எண்ணெல்லாம் தோணிகிட்டே இருந்தது. அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு கண்டிப்பாக தோணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணியிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு வந்து 9 to 10 இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்போவும் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லோரும். ஏன்னா இங்கே ரூம் வந்து நல்லாவே கிடைக்கிது. ரூம் இல்லாத குறைன்னு சொல்லவே முடியாது. ரூம் வந்து எப்போவுமே அவைலபிளாகவே இருக்குது. அதனால் இங்கே நல்லா தங்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இந்த நைட்டில் வந்து அந்த லைட் வெளிச்சத்தெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த கூலிங் கிளாஸ் வந்து சீப்பாக என்னன்னு தெரியல. ஆனால் பீச்சை பொறுத்தவரையே கூலிங் கிளாஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 100லேருந்து 500 அந்த ரேஞ்சிலையும் கூட இருந்தது. ஸ்டார்டிங் வந்து 100 rupees நினைக்கிறேன் கூலிங் கிளாஸு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் கூட இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வெரைட்டியும் கூட இங்கே இருக்குங்க.
ஏன்னா இங்கே ஃபாரினர்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் ஃபுட்டு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எப்போவுமே நம்மளோட தமிழ் ஃபுட்டு தான் பிடிக்கும். அதனால நாம் வந்து கீழே வந்து பீச் ஹவுஸ் பக்கத்துலேயே நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ரூம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்ட ஹோட்டலே வந்து எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அதனால் அங்கேவே ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பீச் ஹவுஸ் பக்கத்துலேயே 2-3 ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வந்து இருக்குது. அங்கே வந்து ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறமா பரோட்டா, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் தானே நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா போகிற வழியில் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து டூர் வந்து பிளான் பண்ணுவோம். ஆனால் எந்த பிளானுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சு எல்லாமே புக் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா திடீர்னு அந்த நேரத்தில் நம்மளால் போக முடியாது. இந்த மாதிரி நிறையவே எனக்கு டூர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த டூர் வந்து சடனாக பிளான் பண்ணாமல் பண்ணது தான். எப்போவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா எதுவுமே நடக்காது போல். பிளான் பண்ணாமல் பண்ணுறது தான் ஒரு விதத்தில் சக்ஸஸாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஐஸ்கிரீம் கடையை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா டின்னர் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அவங்கவுங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸே வந்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் நல்லா சுற்றிட்டு கடைசியில் சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா நைட்டு வந்து டின்னர் வந்து சாப்பிட முடியாது. சின்ன குழந்தைங்கள்லாம் அப்புறம் அதோடவே தூங்கிடுவாங்க. அதனால் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு நேராக நாங்கள் வந்து கீழே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். இந்த லைட்டிங்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ லைட்டு வந்து இருக்குன்னு. ஆனால் லைட்டிங்ஸ்க்கே நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பீச் பக்கத்தில் இந்த மாதிரி லைட் செட்டிங் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ தான் மக்கள் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட போயிட்டோம். அங்கே வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் பசி வந்துருச்சு. அப்புறம் வீடியோ எடுக்கலை. இது வந்து நெக்ஸ்ட் டே கோவளம் பீச்சு. இது வந்து ஃபைனலாக வந்து கோவளம் பீச் வந்தாச்சு. நாங்கள் வந்து 2 நாள் டூர் தான் போட்டிருந்தோம். ஃபஸ்ட் நாள் வந்து வர்க்கலா பீச், செகண்ட் நாள் வந்து கோவளம் பீச்சு. இது வந்து கோவளம் பீச்சுக்கு நடந்து போகிற வழி. இங்கேயும் வந்து நிறையவே ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கோவளம் பீச்சில் வந்து ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறமா லேடிஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறமா கூலர்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இங்கே இல்லை. கோவளம் பீச்சில் நம்ம ட்ரெஸ் வந்து குளிக்கிறதுக்கு வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். இது நேராக வந்து கோவளம் பீச்சுக்கு போகிற வழி. கடைகள் வந்து இந்த சைடு இந்த சைடு வச்சுருந்தாங்க. டீ கடை இந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய கடைலாம் இல்லை, நார்மலான ஒரு கடை தான். இதுதான் வந்து கோவளம் பீச். எனக்கு வந்து வர்க்கலா பீச் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்து கோவளம் பீச் ரொம்பவே மக்கள் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இது வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ஒரு மதியமாகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. ஏன்னா முன்னாடியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் இங்கே வந்தோம். ஈவினிங் வந்திருந்தால் கூட்டமாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஈவினிங் வந்து ட்ரெயின் இருக்கிறதுனால நாங்கள் மதியமே பீச்சுக்கு வந்துட்டோம். ஒரு 2 hours மட்டும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோவா குளிக்கலாம் இல்லை இங்கெல்லாம், ஏன்னா ஊருக்கு போகணும் இல்லையா. அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டெம்பிள் இருக்குது, பத்மநாபன் டெம்பிள். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெயின் ஏறணும்.
இங்கே வந்து என் பையன் எங்கே தண்ணியை பார்த்தாலுமே என்ஜாய் பண்ண விடவே மாட்டார் அவர். இந்த மாதிரி அப்பாவும் பையனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான். நாங்கள் வந்து அங்கே வந்து வெயிலாக இருந்ததுனால நான் போய் அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டேன். இவங்க மட்டும்தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு பீச்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்தளவுக்கு தண்ணியிலே தான் இருப்பாங்க. தண்ணி உள்ளே வந்து போயிட்டா வெளியில் கூப்பிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டங்க அவனை. ஏன்னா அவன் வாட்டுக்கு தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். தண்ணி வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பீச்சில் வந்து குளிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி விளாடுறது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்பாவும் பையனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த கோவலன் பீச்சில் காலை மட்டும் இந்த மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறமா கரையில் நின்றுக்கிட்டேன். ஏன்னா ஊருக்கு போகிற நினச்சா ரொம்பவே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இங்கே விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பீச்லேயே இந்த பீச் ஹவுஸ்லேயே இருந்துடலாம் போல் இருந்ததுங்க. ஏன்னா மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி இந்த மாதிரி பத்மநாபன் டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து அவ்வளோவா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, ஏன்னா ட்ரெயினுக்கு நேரமாச்சு இல்லையா. அதனால் லைட்டாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு வந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த பீச் வந்து பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த வீடியோவை பார்த்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.